சொந்த குடும்பத்திலேயே இப்படி ஒரு கொடூரமான துரோகம் நடக்கும்னு நீங்க யாராவது கொஞ்சமாவது எதிர்பார்த்தீங்களா? மதி இவ்வளவு நாளா ஆசையா வேலை பார்த்த இடத்துல இருந்து அவளை தூக்கி எறிஞ்சதுக்கு பின்னால இப்படி ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்குன்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். இன்னைக்கு எபிசோட்ல நடந்த அந்த ஒரு பதைபதைக்க வைக்கும் சம்பவம் குடும்பத்தையே சுக்குநூறா உடைச்சு போட்டுருச்சு. மதிக்கு நடந்த அநியாயத்தை விட அவளுக்கு அந்த அநியாயத்தை பண்ணது யாருன்னு தெரிஞ்சப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. வாங்க இன்னைக்கு அழகே அழகு சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னு ரொம்ப விரிவா பார்க்கலாம். கதை ஆரம்பிக்கும் போதே மதி ரொம்பவும் உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கா. அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டிட்டே இருக்கு. அவ கூட இருக்கிறவங்க அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்றாங்க. மதி ரொம்ப உருக்கமா பேசுறா. நான் இவ்வளவு நாளா கல்லூரிக்கு போயிட்டு இருந்தேன். அங்க இருக்கிற மாணவர்கள் கூட எனக்கு ரொம்ப நெருக்கம் ஆகிட்டாங்க. சக ஆசிரியர்கள் கூட நான் ரொம்ப அன்பா இருந்தேன். எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா திடீர்னு என்னை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னால என்ன காரணம்னு கூட எனக்கு தெரியல. நான் எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் ஏன் என்னை வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்கன்னு சொல்லி மதி ரொம்பவும் கதறி அழுகுறா. அவ முகத்துல அவ்வளவு ஒரு ஏமாற்றம், பயம் மற்றும் வலி தெரியுது. ஒரு பொண்ணு தன்னுடைய சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படும் போது அவளுக்கு வர்றா மிகப்பெரிய தடை இதுதான். மதி தன்னுடைய கனவுகள் எல்லாம் அழிஞ்சு போனதா நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அவளை சமாதானப்படுத்துறவங்க நீ கவலைப்படாத, உனக்கு இதை விட பெரிய வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு பெரிய வேலை வாங்கி கொடுக்கணும்னு தான் உன்னோட வீட்டுக்காரர் உன்னை அந்த வேலையை விட்டு நிப்பாட்டி இருக்காருன்னு ஒரு சின்ன குறிப்பை கொடுக்குறாங்க. ஆனா மதிக்கு அது புரியல. அவ தொடர்ந்து தன்னுடைய வேலை போன சோகத்துல அழுதுகிட்டே இருக்கா. அவளை அப்படி பார்க்கவே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் இருட்டுல வீட்டுக்கு வெளியில ரொம்ப பரபரப்பான ஒரு காட்சி நடக்குது. குடும்பத்தோட மாமா, அதாவது வில்லன் கேரக்டர், மற்றும் மதியோட கணவர் சுரேஷ் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாமா ரொம்பவும் தந்திரமா சுரேஷ் கிட்ட பேசுறாரு. அவர் முகத்துல ஒரு நக்கலான சிரிப்பு இருக்கு. அவர் சுரேஷ் கிட்ட சொல்றாரு, சில விஷயங்கள் நாம நினைக்கிற மாதிரி நடக்காது, ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய நன்மை இருக்கும்னு சொல்றாரு. சுரேஷுக்கு ஒன்னும் புரியல. அப்போ அந்த மாமா உண்மையை உடைக்கிறாரு. மதி வேலைக்கு போயிட்டு இருந்த கல்லூரியில இருந்து அவளை நிப்பாட்ட சொன்னதே நான் தான்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே சுரேஷ் முகத்துல பெரிய அதிர்ச்சி. தன்னுடைய மனைவியோட வேலையை இவர்தான் கெடுத்தார்னு தெரிஞ்ச உடனே சுரேஷுக்கு கோபம் வருது. ஆனா அந்த மாமா ரொம்ப சாமர்த்தியமா சுரேஷை மூளைச்சலவை செய்றாரு. மதி வேலையை விட்டு நின்னது ஒரு வகையில உனக்கு நல்லது தான். அவ இப்போ வேலை போன கவலையில ரொம்பவும் சோகமா அழுதுட்டு இருப்பா. இந்த நேரத்துல நீ அவ பக்கத்துல போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லு. அவ கண்ணீரை துடைச்சு விடு. ஒரு பொண்ணு கஷ்டத்துல இருக்கும் போது அவளுக்கு ஆறுதலா யார் இருக்காங்களோ அவங்க மேல அந்த பொண்ணுக்கு ஈர்ப்பு வந்துரும். இது தான் காதலோட முதல் படின்னு சொல்லி சுரேஷை ரொம்பவும் கேவலமா ஏமாத்துறாரு. நீ அவளுக்கு ஆறுதல் சொல்ற சாக்குல அவ மனசுல இடம் பிடிச்சுரு. நான் பண்ணது தப்பு இல்ல, உனக்காக தான் பண்ணேன்னு சொல்லி அந்த மாமா சுரேஷை முழுசா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாரு. சுரேஷும் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய மனைவி படுற கஷ்டத்தை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்க சம்மதிக்கிறான். இதை பார்க்கும் போது நமக்கு ரத்தம் கொதிக்குது. அடுத்து நடக்கிறது தான் இந்த எபிசோட்டோட மிக முக்கியமான மற்றும் உணர்ச்சிகரமான காட்சி. அந்த மாமாவும் சுரேஷும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஹால்ல குடும்பமே கூடி இருக்கு. ரொம்பவும் கண்டிப்பான அப்பா, அம்மா, ரேவதி, மதி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் அங்க இருக்காங்க. அந்த மாமா ரொம்ப சாதாரணமா நாங்க கிளம்புறோம்னு சொல்றாரு. அம்மா வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு திடீர்னு தன்னுடைய பார்வையை ரேவதி பக்கம் திருப்புறாரு. அவர் முகத்துல ஒரு கொடூரமான திட்டம் தெரியுது. வீடே அமைதியா இருக்கு. அவர் ரேவதியை பார்த்து ஏன் ரேவதி இப்படி நடிக்கிறன்னு கேக்குறாரு. ரேவதிக்கு ஒன்னும் புரியல. அவ முகம் பயத்துல வெளுத்து போகுது. அப்போ அந்த மாமா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு.
மதி வேலைக்கு போறது தப்பு. அவ வேலைக்கு போறதால குடும்பத்துல நிறைய பிரச்சனை வருது. அவளை வேலைக்கு போக விடாம தடுத்து நிறுத்துங்கன்னு ரேவதி தான் என்கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் வந்து சொன்னான்னு எல்லார் முன்னாடியும் பச்சையா ஒரு பழியை போடுறாரு. இதை கேட்ட உடனே வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. மதியோட கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுது. தன்னுடைய வேலை போனதுக்கு காரணம் ரேவதி தான்னு நினைச்சு மதி ரொம்பவும் உடைஞ்சு போறா. ரேவதிக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. அவளுக்கு கை கால் எல்லாம் நடுங்குது. கண்கள்ல கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. அவ ரொம்பவும் பதட்டத்தோடவும் பயத்தோடவும் அப்பா அம்மா நான் அப்படி எந்த தப்பான அர்த்தத்துலயும் சொல்லல. நான் சொன்னதை இவர் தப்பா மாத்தி சொல்றாருன்னு சொல்லி கதறி அழுகுறா. ஆனா அந்த கண்டிப்பான அப்பா முகத்துல பயங்கரமான கோபம். அவர் ரேவதியை எரிச்சு விடுற மாதிரி பார்க்குறாரு. அந்த மாமா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம ரேவதியை பார்த்து நீ தானே என்னைய அப்படி சொன்ன, இப்போ ஏன் என்னை மாட்டி விடுற மாதிரி பேசுறன்னு சொல்லி ரேவதியை முழுமையான குற்றவாளியா மாத்திட்டாரு. ரேவதி அழுதுகிட்டே எல்லார்கிட்டையும் நான் அப்படி பண்ணல என்னை நம்புங்கன்னு கெஞ்சுறா. ஆனா யாருமே அவளை நம்ப தயாரா இல்ல. குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் ரேவதியை ஒரு துரோகியை பார்க்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாமா ரொம்பவும் திமிரா ரேவதியை பார்த்து உங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு சுரேஷை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அந்த எபிசோட் முடியும் போது ரேவதி நடு ஹால்ல தனியா நின்னு அழுதுட்டு இருக்கா. அவளை சுத்தி இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் அவளை வெறுப்போட பார்க்குறாங்க. மதியோட முகத்துல பெரிய வலி தெரியுது. ஒரு சின்ன வார்த்தையை வச்சு ஒரு குடும்பத்தையே அந்த மாமா எப்படி பிரிச்சுட்டாருன்னு பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே ரொம்ப பதட்டமா இருக்கு. கண்டிப்பா அந்த கோபக்கார அப்பா ரேவதியை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல அதிக வாய்ப்பு இருக்கு. ரேவதி தன்னுடைய தரப்பு நியாயத்தை நிரூபிக்க ரொம்பவும் கஷ்டப்படுவா. அதே நேரத்துல அழகு மலர் இந்த பிரச்சனைக்குள்ள நுழைஞ்சு உண்மையான குற்றவாளி அந்த மாமா தான்னு கண்டுபிடிக்க ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பிப்பா. மதிக்கு சுரேஷ் மேல சந்தேகம் வரவும் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எபிசோட்ல குடும்ப அரசியலும் மோதல்களும் இன்னும் பெரிய அளவுல வெடிக்கும்னு உறுதியா சொல்லலாம்.